எல்லா பாவத்துக்கும் உலகத்தால தண்டனை கொடுக்க முடியாது. இவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரும் வழக்கு போட முடியாது. உலகத்துடைய பார்வையில அது பாவம் இல்லாததாக இருக்கலாம், ஆனால் தெய்வத்துடைய பார்வையில அது பாவம். ஏனென்றால் அது நெறி தவறினதான வாழ்க்கை, அதற்கு தெய்வத்திடத்தில் தண்டனை உண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் சில அக்கிரமங்கள் மற்றவர்களை காயப்படுத்தும், மற்றவர்களை வேதனைப்படுத்தும். சில பாவங்கள் நம்மையே வேதனைப்படுத்தும். பைபிள் சொல்கிறது பாவத்துக்கு சம்பளம் மரணம். பாவத்துக்கு சம்பளம் உண்டு, மரணம் என்கிறதுல பிராக்கெட்ல நரகம்னு போட்டுக்கிடும். இந்த காலை வேளையில நம்ம நினைச்சுக்கிடும், என்னிடத்தில் அக்கிரமம் உண்டா, என்னிடத்தில் பாவம் உண்டா, என்னிடத்தில் மீறுதல் உண்டா. நான் மற்றவங்களுக்கு ஒருவேளை இடைஞ்சலை கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் என்னை நானே கெடுப்பேனே, ஆனால் அதுவும் பாவம். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொன்னார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னார். நான் மற்றவங்களை கெடுக்கல, தேவன் தந்த இந்த சரீரம் என்கிற ஆலயம் கெடுக்கிறதான காரியத்தை செய்வோமே. ஆனால் இதை நான் என் சரீரத்தை தானே குத்துனேன், யாரு வழக்கு கொடுக்க முடியும், யாரு வழக்கு தொடுக்க முடியும்? ஆனால் தெய்வத்துடைய பார்வையிலே அதுக்கு பேர் பாவம்.